நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புலி தாக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் புலியை தீவிரமாக வனத்துறையினர் தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வில்லியம்ஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் வில்லியம்ஸ். முதியவரை எப்படி புலி தாக்குச்சு? குடியிருப்பு பகுதிக்குள்ள புகுந்து தாக்குச்சா இல்ல வேறு ஏதும் வெளியில போனப்ப தாக்குதல் நடத்துச்சா? காரணம் என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்று வட்டார பகுதியில் பாத்தீங்கன்னா சமீப நாட்களா வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்து வருது. குறிப்பா குடியிருப்பை நோக்கி வர இந்த யானை, சிறுத்தை, புலி உள்ளிட்ட வனவிலங்குனால மனித விலங்கு மோதலும் அவ்வப்போது ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவலி பகுதியில பாலகிருஷ்ணன் என்பவர் வந்து நேற்று மாலை குடியிருப்பு பகுதிக்கு தண்ணீர் பிரித்து மோட்டர் ஆன் பண்றதுக்கு போயிருந்தப்போ வனவிலங்குகள் தாக்கியிருக்கு. குறிப்பா இரவு நேரம் ஆகியும் வீடு திரும்பாதனால உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து இரவுக்குள்ள தேடி இருக்காங்க. தொடர்ந்து வனத்துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்று அதிகாலை வந்து இவர் வந்து வனவிலங்குகள் தாக்கி மீட்கப்பட்ட நிலையில உறவினர்கள் எல்லாம் வந்து ஒரு மறியல் போராட்டம் கூட நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பா இது மாதிரி தொடர்ந்து மனித விலங்குகள் மோதல் ஏற்படுவதாகவும் இதுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தரணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அங்க இருந்து வனத்துறையினர் பாலகிருஷ்ணன் உடலை மீட்டு தேசிய பரிசோதனைக்காக மருத்துவமனையில் இருக்காங்க. குறிப்பா இந்த இடத்துல புலியை பிடிக்கணும்னு ஒரு கோரிக்கை விடுத்தனால வனத்துறையினர் தற்போது அந்த பகுதியில முகாமிட்டு ட்ரோன் கேமரா மற்றும் கண்காணிப்பு கேமரா பொருத்தியும் அது மட்டும் இல்லாம மோப்பனாய் உதவியுடனும் இந்த புலியை தேடிட்டு வராங்க. குறிப்பா இரவு நேரங்கள்ல பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. நன்றி வில்லியம்ஸ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.